மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ யூனிட் 3ல அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். அல்ஜிப்ராவில் எக்ஸசைஸ் 3.1ல ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். The first one, the variable in the expression 16x minus 7 is dash ன்னு கேட்டிருக்காங்க. The variable in the expressions 16x minus 7 is dash ன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது பாருங்கள். 16x எது ஆல்ஃபபெட்ஸ் இருக்கோ அதுதான் வேரியபிள் சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ் ஒய் இசட் எதுனா ஒன்று வரும். 16 கூட எக்ஸ் இருக்குது இல்லையா, 7 கூட ஒன்றும் கிடையாது. அப்போ 16 கூட எக்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸு தான் வேரியபிள்ஸ். வெறும் எக்ஸை மட்டும் எடுத்து எழுதுங்க. செகண்ட், த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 2y minus 6 is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை த கான்ஸ்டன்ட் டேர்ம்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் எடுத்துடணும். இப்போ இந்த வெறும் நம்பர்ஸ் இதில் இருக்குது, இங்கே இதில் கூட 2y இருக்குது, இது -6 இருக்குது, இது கூட எந்த வேரியபிள்ஸும் இல்லை. அப்போ -6 தான் அது கான்ஸ்டன்ட் டேர்ம். அடுத்த தேர்ட் ஒன், இந்த எக்ஸ்பிரஷன் 25m plus 14n the type of the terms are என்னன்னு கேட்டிருக்காங்க. லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸான்னு கேட்டிருக்காங்க. லைக் டேர்ம்ஸ்னால் இங்கே எம்னா இங்கேயும் எம் இருக்கணும், ஆனால் இங்கே எம் இருக்குது, இங்கே n இருக்குது. ஸோ இது வந்து அன்லைக் டேர்ம்ஸ். த நம்பர் ஆஃப் த டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. 3ab plus 4c minus 9 இருக்குது. இங்கே 3ab ஒரு டேர்ம், 4c ஒரு டேர்ம், 9 ஒரு டேர்ம். அப்போது 3 டேர்ம்ஸ் இருக்குது இதில். த நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த டேர்ம் -xy இஸ் அப்படின்னா நியூமெரிக்கல் கேட்குறாங்க, அதாவது நம்பர்ஸ் கேட்குறாங்க. அந்த கோஎஃபிஷியன்ட் கூட என்ன நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது கூட ஒன்றும் தெரியல நம்மளுக்கு, ஆனால் இது கூட என்ன இருக்குது, 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 - xy 1 -1 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து -1. செகண்டு, say true or false. Number 1, x plus minus x is equal to 0, true or false கேட்குறாங்க. x plus into minus minus ஆயிடுது. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸு, ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0, அப்போ அது ட்ரூ. செகண்ட் சம், the coefficients of the ab in the term 15abc is 15 கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட்னா ab மட்டுமா இருக்குது, சியும் இருக்குது. அது இல்லாமல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ab இந்த டேர்ம் ab கூட 15 கேட்குறாங்க. அது ஏபிசின்னு கொடுத்துருந்தாருன்னா கரெக்டு. இது வந்து சி கொடுக்கல இல்லையா, அதனால் அது ஃபால்ஸு. 2pq and -7pq ஆர் லைக் டேர்ம்ஸான்னு கேட்குறாங்க. 2pq and -7pq ஆர் லைக் டேர்ம்ஸான்னு கேட்குறாங்க. இங்கேயும் pq இருக்குது, இங்கேயும் pq இருக்குது. அப்போ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தான், அதனால் ட்ரூ. when y minus 1 the value of the expressions, அதாவது y இருக்கிற இடத்துல -1 இருக்குது. நீங்கள் -1 y எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணணும். ஸோ -1 2 into -1 is equal to 3 கேட்குறாங்க. 2 into -1 போட்டிங்கன்னா -2 வரும். அப்புறம் இங்கே ஒரு -1 இருக்குது. ஸோ -2 -1 ஆட் பண்ணிங்கன்னா -3 வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, +3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸு. ஃபைன் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். இதில் வந்து அது தேர்ட் சம். இப்போ இது தேர்ட் சம். ஃபைன் த நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் கேட்குறாங்க. ஒரு டேர்ம்ஸ்லையும் கோஎஃபிஷியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதியிருக்கேன், -3yx 12k y 2121 bc -x 9pq 2ab இதுதான் கொஸ்டின். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னென்னா நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ஸ், அப்போ நம்பர்ஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஆன்சரில் இதில் இருக்குது பாருங்கள், -3 மைனஸ் வெறும் 12, இதில் ஒன்றுமே இல்லை, 1 இருக்குதுன்னு அர்த்தம். இது 121, இதில் ஒன்றும் இல்லை, -1 இருக்குதுன்னு அர்த்தம். 9 2, அதாவது அதில் இருக்க நம்பர்ஸ் மட்டும் எடுத்து எழுதுங்க. ஓகேவா? ரைட் த வேரியபிள்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் த டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போது என்னென்ன சொல்லியிருக்காங்க, ரைட் த வேரியபிள்ஸ் எழுதணும், கான்ஸ்டன்ட் எழுதணும், டேர்ம் ஆஃப் ஃபார் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து 18 + x - y கொடுத்துருக்காங்க. இதில் வேரியபிள்ஸ் என்னது, x - y இல்லையா, x y தான் வேரியபிள்ஸ். அடுத்து கான்ஸ்டன்ட் என்னது 18, அதோட டேர்ம் என்னது 18 இருக்குது, எக்ஸ் இருக்குது, -y இருக்குது. அது மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதணும். ஓகேவா? அது டேபிளர் காலம் கூட போட்டு எழுதலாம். நெக்ஸ்ட்டு 7p - 4q + 5. இல்லை வேரியபிள் வந்து pq வேரியபிள், கான்ஸ்டன்ட் வந்து 5 வந்து கான்ஸ்டன்ட், டேர்ம் வந்து 7p 4q 5. அடுத்தது 29x + 13y வேரியபிள்ஸ் வந்து xy, c வந்து ஒன்றுமே இல்லை, கான்ஸ்டன்ட் வந்து ஒன்றும் இல்லை இல்லையா, அதனால் 0, டேர்ம் வந்து 29x 13y. அடுத்தது வேரியபிள்ஸ் வந்து b, கான்ஸ்டன்ட் வந்து 2, டேர்ம் வந்து b, 2. ஓகேங்களா? அடுத்தது 5th சம்.
ஐடென்டிஃபை த லைக் டேர்ம் அமங் த ஃபாலோயிங். லைக் டேர்ம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 7x 5y minus 8x 12y 6z z minus 12x minus 9y 11z இல்லையா, இது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம எக்ஸ் டேர்ம்ஸ் தனியாகவும் ஒய் டேர்ம்ஸ் தனியாகவும் z டேர்ம்ஸ் தனியாகவும் எழுத போகிறோம். எதெல்லாம் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்கோ அதில் எக்ஸ் டேர்ம்ஸ் எழுதுறீங்க. 7x இருக்குது, minus 8x இருக்குது, அதுக்கப்புறம் minus 12x இருக்குது. அப்புறம் ஒய் டேர்ம்ஸ் எழுத போகிறோம். 5y இருக்குது, 12y இருக்குது, minus 9y இருக்குது. z டேர்ம்ஸ் எழுத போகிறோம். 6z இருக்குது, z இருக்குது, 11z இருக்குது. அது மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிங்க. இஃப் எக்ஸ் வந்து 2 இருந்தால் அண்ட் ஒய் வந்து 3 இருந்தால் த ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 2 அப்ளை பண்ணுங்கள், ஒய் இருக்கிற இடத்துலலாம் 3 அப்ளை பண்ணுங்க சொல்கிறாங்க. சம்ஸ் கொடுத்துருக்காங்க. 2x minus 3y அப்படின்றதுல இப்போ 2x இருக்கு இல்லையா, 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணணும், 2 எடுத்து போட்டுங்க, மைனஸ் 3 ஒய்க்கு பதிலாக 3 எடுத்து போட்டுங்க. இப்போ 2 2s are 4, 3 3s are 9, 4 minus 9 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 வரும். ஆனால் பெரிய நம்பரோட சிம்பிள் எடுத்து போட்டு -5. அடுத்தது x + y, எக்ஸுக்கு என்ன வேல்யூ 2, ஒய்க்கு 3, 2 ஆட் பண்ணிங்கன்னா +5. 4 ஒய் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ 4 இன்ட்டு 3 மைனஸ் எக்ஸுக்கு 2, 4 3s are 12 minus 2 is equal to 10 ஆன்சர். x + 1 minus y, x 2 + 1 minus 3, 2 1 3 ஆகுது, இங்கே 3 ஆகுது, இது +3 இது -3, ஸோ ஆன்சர் இஸ் 0.